வணக்கம் மக்களா. நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, இப்போ புதிய ஆபத்து தாவேகா கட்சிக்கு வந்திருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த எம்எல்ஏலாம் ராஜினாமா பண்ணாங்க இல்லையா? அப்போ இந்த எம்எல்ஏலாம் ராஜினாமா பண்ணது இது ஒரு பெரிய பூதாகரமாக பிரச்சனை ஆக்கி அந்த பிரச்சனையை போயிட்டு நேராக சிபிஐ வழக்கு தொடரத்துக்கு உண்டான வேலைகளை ஏடிஎம்கே செஞ்சிடுச்சுங்க. இப்போ இவங்க பேரில் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இப்போது சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கணும், லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே இப்போ புதுசாக கேஸு ஃபைல் பண்ண போகிறாங்க. இதனால் தாவேகா கட்சிக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருது. கவனமாக இருந்து இனி பார்க்க வேண்டிய காரியங்கள் மரியாதைக்குரிய திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்குது. இதை இப்படி கவனிக்காமல் விட்டால் யார் செய்கிற விளையாட்டு தெரியாது. மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக கெட்ட பேர் வந்தால் திருப்பி அவர் எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. அவரும் சராசரி ஊழல்வாதி என்று முத்திரை குத்தப்படுவார். அவர் யோக்கியமானவர் இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய வழிகளை தாவேகா கட்சியில் இருப்பவர்கள் வழிவகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கவனமாக இருக்கணும். நாங்கள் பல பதிவு போட்டுக்கினே வரோம். தாவேகா கட்சியில் இருக்கிறவங்க தாம் தீம் எங்கள் அண்ணன் பார்த்தியா அப்படி செஞ்சிட்டார் இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி குதிக்கிறீங்க. சிபிஐ விசாரணைக்கு போது ஆல்ரெடி அவர் பேரில் கரூர் விஷயத்தில் சிபிஐ விஷயம் கேஸு நடந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். மீண்டும் சிபிஐ போகும்போது மோடியும் அமித்ஷா ஐயாவும், ஏன்னா அவங்க பார்த்து இங்கே எம்எல்ஏ வர்றதை நீங்கள் தடுத்துட்டீங்க, கோபத்தில் இருப்பாங்க, வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, அவங்க கூட்டணியை வேறு நீங்கள் உடைச்சிட்டீங்க. அதனால் கண்டிப்பாக இதை முதல் கேஸாக எடுக்க வேண்டும்னு சொல்லி கேஸு ஃபைல் பண்ணுவார்கள். உடனடியாக சிபிஐ கேஸு ஃபைல் பண்ணால் சிபிஐ தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்வரை சந்திக்கும் அல்லது நடவடிக்கை எடுக்கும். அதற்கு இடம் அளிக்காமல் விஜய் ஆட்சி நடத்துவது மிகவும் சால சிறந்தது என்பது தனிப்பட்ட கருத்து.